கிறிஸ்து மட்டும் தாங்க. இந்த உலகத்துல அன்பு இல்லாத மனுஷன் கல்லான இருதயத்தோட இருக்கிறான். இப்பெல்லாம் ரொம்ப காலம் கெட்டு போய் கழிவுகுமா மாறி அன்பில்லாத இந்த உலகத்துல நானும் எனக்கு சாட்சியா நிக்கிறேன்னாக்கா நான் அனுபவத்துல சொல்றேன். இந்த பாட்டு பாடல, இந்த பாடல வர வரிகள்லாம் என் குடும்பத்துல எனக்கு நடந்ததுங்க. முன்னாடிலாம் நான் இந்த ஒத்தியலாக கிராமத்துல பக்கத்துலதான் பிறந்தேன். இந்த கடவுளூர்ல படிச்சேன். எங்க அம்மா எங்களை வளர்க்குறப்ப எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. இன்னொரு பொலாடி வச்சுட்டு போயிட்டாரு. எங்க அம்மா தான் எங்களை கஷ்டப்பட்டு இந்த கைனி வேலையில வச்சு காப்பாத்தினாங்க. இந்த காலம் நடுவு காலம் வரும். இந்த நடுவு காலம் வரப்பெல்லாம் பொம்பளைகள் எல்லாரும் சேர்ந்து வேலைக்கு போவாங்க. அந்த நடுவு காலம் முடிச்சுன்னு வச்சுக்க வேலை இருக்காது. அதோட ஒரு மாசம் கழிச்சு களை எடுப்பாங்க. அதோட படுத்துக்கிற வேண்டியதான் வீட்டில் அறுப்பாடுகிற வரைக்கும் வேலை கிடையாது. இவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்ட நேரத்தில் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல ஒரு படி நெல் 2 படி நெல் கடை வாங்கி சாப்பாடு செய்துக்குவாங்க. எந்த குறையும் இல்லை. அப்ப அன்பு இருந்தது எல்லாருக்கும். பக்கத்துல இருக்கிற உதவி பண்ணுவாங்க. பண உதவி இல்லை, நெல் உதவி, கேர் உதவி எல்லாம் கொடுத்து அந்த அன்போட அண்ணி நான் 2 படி தரணும், உனக்கு 3 படி தரணும் இப்படி சொல்லி கேட்டு வாங்கி நெல்லு குத்தி நாங்க சாப்பாடு செய்து சாப்பிட்ட காலம் ஒரு காலம். அப்படி இருந்த உலகங்க. எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு யார் தெரியுமா தூதர்? இப்ப எல்லாம் செல்போன் வந்துடுச்சு, எல்லாம் பாக்குறாங்க, எல்லாம் பக்கத்துல போட்டாலும் எடுத்துக்கிறாங்க, எல்லாம் வந்துடுச்சு. அப்போ எந்த கழிவுமே கிடையாது. ஒருத்தர் டிவி கிடையாது, ஒரு ரேடியோ கிடையாது, எந்த வீட்லயும் ஒண்ணுமே கிடையாது. அந்த கழிவுகத்துல எங்களுக்கு டெலிபோனா வந்தது யார் தெரியுமா? இந்த கந்தாட்டுல கெழுவானது இருக்கிற சைக்கிள்காரரும், மரகாலத்திலையும் கடப்பாகத்திலையும் இருக்கிற மீன்காரரும் எங்களுக்கு தூதரா வந்தாங்க. அவங்களதான் எங்க அம்மா கூப்பிடுவாங்க. ஏன்னா அகரம் போவியா, போமா வேலூர் காவலூர்லாம் முடிச்சுட்டு போறப்போ லாஸ்டா போனா போவேன். வியாபாரம் ஆச்சுன்னா போக மாட்டேன். வியாபாரம் ஆகலாம் அகரம் போயிட்டு தான் வருவேன். போனா சொல்லலாம், அக்கா வீட்டுல சொல்லு மாறிமா ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லுங்க, புள்ளைய வச்சுட்டு வேலை இல்லைன்னா அப்படின்னு. அவரும் அதுக்கேற்ற மாதிரி போய் தூது மாதிரி அந்த மீன் கிழங்கு இருக்கிறாங்க. அவங்க தங்கச்சி சொல்லி அடிச்சுப்பா ரொம்ப கஷ்டப்படுது. மறுநாள் காலையில சித்தப்பா தூக்கினோட வருவாருங்க. நெல் அரிசி கேவு இருக்கு வேர்க்கல்ல இதெல்லாம் இருந்தாக்க மூட்டை கட்டி சைக்கிளில் தூக்கினோட வருவாங்க சித்தப்பா. அவர் வந்து ஒரு சாராய வியாபாரி. அவர்கிட்ட காசு இருக்கும். அவர் கட்டிட்டு மச்சின்ச்சு பட்டையா கிடக்குது, புள்ள பட்டையா கிடக்குதுன்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் தூக்கி சைக்கிளில் வந்து கூப்பிட்டு காலையில் 7 மணிக்கெல்லாம் கொடுத்துட்டு பச்சை தண்ணியை குடிச்சிட்டு இல்லை கஞ்சி தண்ணி குடிச்சிட்டு போடுவார். சாப்பாடு வேணாமா நீங்க ஆக்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்படி இருந்தது இதயம். 10 கிலோமீட்டர்ல இருக்கிறவங்க அன்போட வந்து கொடுத்து அரவணைச்சிட்டு போற காலம் ஒரு காலம். எல்லாரும் சின்ன பையனா ஒரு 15 வயசா இருக்கிறப்போ வருவாங்க. எங்கேயோ கேள்விப்படுவாங்க மச்சின்ச்சு இது மாதிரி அழுத்தப்படுத்துவாங்க. அங்க இருந்து உதவி சேர்த்து வருவாங்க. காலம் அப்படி இருந்தது. இப்போ செல்போன் வந்துடுச்சு, டிவி வந்துடுச்சு, எல்லா பழக்கத்தையும் பக்கத்துல பாத்துக்கிறாங்க, பக்கத்துல பேசிக்கிறாங்க. ஆனா மூஞ்சி கொடுத்து முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. அண்ணன் தம்பி 2 வீடு தள்ளி இருப்பாங்க, 3வது வீட்டுல அண்ணன் இருப்பான், அக்கா தங்கச்சி இருக்கான், பக்கத்துல இருப்பாங்க, மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க. காரணம் என்ன? கலியுகம் இருதய கடினமான இருதயமா மாறிடுச்சு. இப்ப ஒருத்தருக்கு போறாம பொச்சிலி எல்லாம் சம்பாதனை பணம், நீர் பெரியவனா நான் பெரியவனா என்ற போட்டா போட்டியில உலகம் கழிவுகமா மாறி போச்சுங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வீட்டுல பக்கத்து வீட்டுல சாப்பிடலன்னா கூட அது இந்த நெல்லுக்கு குத்தி போய் குழம்பு சாப்பாடு போடணும். இப்போ சொந்த அனுதம்பிகளே அவன் பட்டியா கடறா நிம்மதியாகிறான். பட்டியா கடறானா சாப்பிடும், நம்ம கூட பழம் இருக்குது. ஆமா அவன் சாப்பிடும். அப்பதான் அவனுக்கு திமிரு வரும். திமிரு இப்படி போராமை கொள்ளுகிற காலம் இது. இப்படி போராமையினாலே பொச்சினாலே அண்ணன் தம்பிகளை விரோதம், தக்கா விரோதம், தாய் தகப்பட தனிப்படுத்திட்டு மனைவி தூக்கிட்டு தனியா வந்துருது. இது போன்ற உலகமா கழிவுகமா இந்த அன்பு இல்லாத போயிடுச்சுங்க. அன்பு எங்க போச்சு தெரியல. இந்த ஆண்டவர்கிட்ட மட்டும் தான் இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப நடந்த 15 நாளுக்கு முன்னாடி 30ஆம் தேதி எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. புதன்கிழமை நைட்டு எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நைட்டெல்லாம் தூங்கல. எனக்கு உடம்பெல்லாம் பதெல்லாம் ஆயிடுச்சு. கையெல்லாம் ஆடுது. பொழுது அஞ்சு எங்க பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு என் மனைவி வேலைக்கு போயிட்டாங்க. என் தம்பிக்கு ஒரு போன் பண்றேன். கூட பிறந்த தம்பி ஒரு தம்பி அவனுக்கு போன் பண்றேன். எப்பா கழகம்மா காலையில போடுறேன் 31ஆம் தேதி. எப்பா எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு பதட்டமா இருக்குது, எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனதான் செட் ஆகும், அடையாறு போனதான் எனக்கு செட் ஆகும், அந்த மருந்து தான்ப்பா செட் ஆகும். என்ன எனக்கு வேலை இருக்குது, அண்ணி இட்டுன்னு போலாம்ல. அண்ணி வேலைக்கு போயிடுச்சுப்பா, அண்ணி பைக் ஓட முடியாது, நீ தான் பைக்கில் இட்டுன்னு போவ, என்ன எப்படிப்பா இட்டுன்னு போக முடியும்? அண்ணி இல்லப்பா அப்படின்னு. இல்லைண்ணா எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்குது, நான் வெளியே போகணும். சரி நான் அப்படியே உட்காந்து செல்ல ஆஃப் பண்ணிட்டு கும்புரி ஆழுதுங்க. கடைசி காலத்துல செத்தா கூட நம்ம தனிமையில சாவணும் போல இருக்குது. ஒருத்தர் உதவி கேட்டு கூட பக்கத்துல இருக்கிற தம்பி வந்து எட்டி பார்க்கலையாம்பா அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கிறான்னு ஒரு வார்த்தை கூட நம்ம வந்து கிட்ட பார்த்துட்டு அது போலான்னு கூட வரல. அழுதுங்க. அழுதுட்டு செல்போன் ஆஃப் பண்ணிட்டு அழுதுட்டு கண்ண மூடியில் அழுதுட்டு உட்காந்துக்கிறேன். தலைக்காணி மேல சாஞ்சிட்டு உட்காந்துக்கிறேன். என் மகனே திடன்கொள்,
எழுந்துரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆண்டவராக பேசினார். ஏசப்பா, ஏசப்பா, என்ன காப்பாத யாரும் இல்லையா அழுத போது, மகனே திடனுக்குள் எழுந்துரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன். எழுந்தங்க, முகத்தை கழுவுன, பேண்ட் சட்டை போட்டேன். 31ஆம் தேதி வேலை கம்மாடிக்கு காலையில பேண்ட் சட்டை போட்டுட்டு ஆட்டோவை எடுத்துட்டு நான் தான் ஓட்டிட்டு போனேன். ஆட்டோவை எனக்கு கூட வர்றதுக்கு ஆள் இல்லை, நானே ஓட்டிட்டு போனேன். அடையாறு 15 கிலோமீட்டர் போனமேன்ட்டு பண்ணி சாப்பிட்டு ஒரு அவர் படுத்து இருந்துட்டு எழுந்து திரும்பி என் ஆண்டவர் வீட்டுக்கு எடுத்துன்னு சேர்த்தாங்க. உறவுகள் எல்லாம் விருதாங்க, மனுஷனுடைய உறவுகள் அன்பு எல்லாம் விருதா. சத்தியமா சொல்றாங்க, என் அனுபவத்துல சொல்றேன், எல்லா ஜனங்களும் விருதா. உன்னோட நல்லா பேசுவாங்க, ஒரு உதவி பண்ணுவாங்க, போய் வெடிக்கிறதுக்குள்ள 5 இடத்துல தெரிஞ்சிடும். அது குத்தாரமா, அது குத்தாரமா, அது குத்தாம மனுஷன் சொல்லி காட்டுற புத்தி போயிடுவான். என் ஆண்டவராக அப்படி இல்லைங்க, உதவி செய்தவர் சொல்லி காட்ட மாட்டாரு. அவரு உங்களை காப்பாத்துறதுக்குனே வந்தவர் பூமிக்கு, ரட்சிப்பதற்காக உங்களை ஜீவனை கொடுக்கறதுக்காக வந்தார். அவரு நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து, அவரு ஜீவனை கொடுத்து நம்மளை காப்பாத்துறாருங்க. இது எதுக்கு சொல்ல வரலாம், மனுஷன் கூட பிறந்தவன் தம்பி உதவல, உற்றார் உறவினர் உதவல. எதுக்கு உதவுறா, நம்ம மேல தப்பு இருக்குது, நம்ம ஏன் அவனை கேட்கணும்? அவன் சூழ்நிலை இதை போயிட்டா நம்ம அவன் மேல கோச்சிக்கிறது புரியும் இல்லை. நம்மளுடைய தனி இருதயத்தை கொண்டு நம்ம ஆண்டவரோட ஜெபம் பண்ணி, நான் முதல்ல ஆண்டவரை கூப்பிடல, அவனை கூப்பிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு வரான்னு. மனுஷன் எடுத்துட்டு போயிட்டான், ஆண்டவர் கூட இருந்து என்ன காப்பாத்தினார். தாங்க சாட்சி. அன்புக்கு ஆண்டவர் தான் சாட்சி. அன்பு, பாசம், பிரியம், உங்க குடும்பமோட கட்சிகள் எல்லாம் அவர் தாங்க சாட்சி. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க என் அன்பான சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு வேணும்னாக்கா மனுஷங்களை நம்பாதீங்க, மனுஷனை நம்பலாம் விருதா, மனுஷனை ஒருத்தரையும் நம்பாதீங்க. இன்னைக்கு பேசுவாள், நாளைக்கு கை விட்டு போயிட்டு இன்னைக்கு நம்பிட்டே இருப்பேன், காலையில போனா ஒண்ணுமே இருக்கு. இன்னைக்கு நம்பாதீங்க. உங்களுக்கு வேணுமா, உங்க குடும்பம் நல்லா இருக்கணுமா, ஆண்டவர் கொடுங்க. ஏசப்பா குடும்பத்துக்கு வாங்கப்பா, என்ன ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என் மனைவி பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, நான் உன்னோட சேரணும்பா, என் குடும்பத்தோட வாருப்பாரு கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்களை ரட்சிக்க வல்லவரா இருக்கு. உங்களோட கூடுவார், உங்களோட கூட வருவார், உங்களை ரட்சிப்பார். உங்களை சமாதானம், சந்தோஷம், நிம்மதியை தருகிறவர் ஒருவரே, அவரை நம்பினால் போதும். நான் தனிமையில் இருக்கிறேன். இன்னைக்கு எவ்வளவு உறவுகள், எவ்வளவு சொந்த பந்தங்கள் நிறைய இருக்குது. சுத்தி பார்த்தேன், அகர கிராமம், சூடாம்பேட்டில், இல்லியூடு, ஒத்திவிலாக, கோட்டைக்காடு, வேலூர், எல்லாத்துலயும் சொந்தக்காரர் இருக்கிறாங்க. யாரும் வந்து உதவ போறது இல்லை. உன் ஆண்டவர் உன்னோட இருக்கிறார். அவர் ஒருவரை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் தான் உங்க குடும்பத்தை காப்பாற்றுவார். அவர் உங்களுக்கு நல்ல உதவி செய்வார். உங்க கலங்காத உங்க குடும்பத்தை சமாதானத்துடன் நடத்துவார். நீங்க ஆண்டவரை ஏற்று அன்போட ரட்சிப்புகளை வாங்க, உங்க குடும்பத்தை காப்பாற்ற அவர் நல்லவராக இருக்கிறார். இயேசு நாமத்தில் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார். அருமையான சாட்சியை நாம் கேட்டோம். தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். கர்த்தருடைய பேசுவதை